இந்த வாசகத்தை பாருங்கள், இந்த பத்திரத்தையும் பாருங்கள். இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும். கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்து அதற்கு பிறகு கைரேகை வைத்து ஓட்டு போடலாம். இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுறதுக்கு கைரேகை தேவையில்லை. இவர் பேசுவதும் என்னுடைய பத்திரத்தையும் பாருங்கள், எது பயனுள்ளதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை. வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதை அரசால் வழங்க முடியவில்லை.
வரும் சம்பளம் உங்கள் அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தை செலுத்துவதிலேயே ஏற்கனவே செலவாகி விடுகிறது. மேலும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் ஒரு கடன் வலையில் சிக்கி வருகிறது. சம்பளம் உயர்வதில்லை, சேமிப்பு இல்லை, வெறும் பணவீக்கம் மட்டுமே அதிகரிக்கிறது. சார், நாட்டின் நடுத்தர வர்க்கம் கடுமையாக உழைக்கிறது, ஆனாலும் ஏழையாகிறது, பணக்காரர் ஆவதில்லை. அரசாங்கங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு கனவோ ஆசையோ இல்லை என நினைக்கின்றன. ஆனால் அது தங்க முட்டையிடும் கோழி, கழுத்தை முறுக்கி வரி வசூலிக்கலாம். சார், 2 கோடி வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி தரப்பட்டது, ஆனால் அதை வரும் சம்பளம் உங்கள் ரீசெண்ட் டேஸில் இவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இவரோட நேம் ராகவ் சத்தா. இவர் ராஜ்யசபா எம்பி. இவர் மக்களுக்காக நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. அவர் பேசினதில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ரீகால். நம்ம ஒரு பொலிட்டீஷியன் நல்லவர் நம்பி அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். ஆனால் அவர் ஜெயிச்சா பிறகு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அவரோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மக்களே அவருக்கு நான் பெர்ஃபார்மிங் லீடர்னே அவருக்கு எதிராக. இப்போ நம்ம பார்த்துட்டோம், உலகத்தில் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு பண்ணி ஆள்றாங்க. இந்த இவிஎம் மிஷினில் கைரேகை வைத்து ஓட்டு போடலாம்னு சொல்கிறாங்க. உலகத்திலே முதல் முறையாக இறந்து போன காமராஜரை நான் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்க சொல்லி 5 நீதிமன்றத்துக்கு என்னுடைய இப்போ பார்த்த பத்திரத்தெல்லாம் நான் அனுப்பியிருக்கேன். ஆகையால் எப்படியா காமராஜர் இறந்து போயிட்டார், காமராஜர் செத்து போயிட்டார், அவர் எப்படி வெற்றி பெற வைக்க முடியும்? ஆம், உயிரோடு இருக்கும்போதிலே அவர் தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டது. உண்மையிலே தேர்தல் அதிகாரி என்ன செய்திருக்க வேண்டும்? காமராஜர் ஒரு வப்பாட்டி வைக்கலை, காமராஜர் எந்த மோசடியும் பண்ணலை, அவர் தொகுதியில் அவரே தோல்வி ஆகிறார் என்றால் தேர்தல் அதிகாரி இந்த தேர்தலை மறுபடியும் நடத்தப்படும் எதற்காக மக்கள் புறக்கணித்தார்கள். மீண்டும் தேர்தல் நடத்தி காமராஜர் வெற்றி பெற்றாரா தோல்வி பெற்றாரான்னு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ இவ்வளோ நவீன காலத்தில், இவ்வளவு அறிவியல் வளர்ந்த காலத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு இந்தியா பிரதமர், இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி சார்பில் ஓட்டு போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடட்டும். அதே மாதிரி 100 ஓட்டு மோடி போடும்போது ட்ரம்பு, அமெரிக்கா அதிபர் ட்ரம்பு 100 ஓட்டு போடட்டும். உலக அரசியல்வாதிய சார்பில் 100 ஓட்டு ட்ரம்பு கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து ஓட்டு போடட்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டு சார்பில் மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து ஓட்டு போடட்டும். இந்த 3 பேருமே 100 ஓட்டு போடும்போது காமராஜர் செத்து போனவர் 250 ஓட்டில் வெற்றி பெறுவார். அப்போ எல்லோரும் பார்ப்பீங்க, நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போட்டது 3 பேர். இந்தியா பிரதமர், உலக அரசியல் கட்சி சார்பில் ட்ரம்பு, தமிழ்நாட்டு சார்பில் டிஎம்கே கட்சி ஸ்டாலின். இவங்க 3 பேரும் ஆளுக்கு 100 ஓட்டு போட்டதில் எப்படி காமராஜர் வெற்றி பெற்றார்? அப்போ காமராஜர் உயிரோடு இருக்கும்போது அவர் எந்த ஒரு கூட்டியாகவும் வச்சுக்கிறல, அவரை தோக்கடிச்சிருக்கீங்க. அதனால் உலக வரலாற்றில் அறிவியல் வளர்ந்த காலகட்டத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் இறந்து போன காமராஜரை கூட வெற்றி பெற வைக்க முடியும் என்று நிரூபித்து காமிக்க இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த இவிஎம் மிஷினில் கைரேகை வைத்து ஓட்டு போட்டாலும் போர்ச்சேரி பண்ண முடியும். ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு இந்தியாவில் இருக்க விஞ்ஞானிகளோ தத்தெடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அனைவரும் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்படி ஜெயபாண்டி நிரூபிக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி நடத்தின பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டைட்டில் பேசுவோம்.